ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவி விலாக்ஸ். இன்னைக்கு தான் நம்ம பெங்களூரில் இருக்க கடைசி நாள். இன்னைக்கு ஊர் கிளம்புறோம். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா பழகினாங்க. அவங்களாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு என்ன உலகிட்டாரு. அவங்களாம் உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ. ரொம்ப நல்லா ஜாலியாக பழகினாங்க அவங்கெல்லாம். ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு. எல்லாம் சூப்பரா இருப்போம். பார்த்தீங்களா, போயிட்டு அவனை காட்டுவோம். அங்க பாருங்க, தமிழ் ப்ரோ அங்க உட்காந்துருக்காரு. தமிழ் ஊருக்கு கிளம்ப போறோம். என்ன நினைக்கிறீங்க? ஊருக்கு கிளம்புறோம். நான் சொல்றேன், ஊருக்கு கிளம்புற பத்தி என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமர் வந்தாங்க, அப்புறம் வீடியோ எடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம மச்சா பேசுறேன். மக்களுக்கு ஆய் சொல்லுங்க மச்சா. கானா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சொல்லுங்க ஏதாவது. வைக்க வராரு மச்சா. தமிழ் ப்ரோ என்ன ப்ரோ, மக்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, கோச்சுவாங்க சப்ஸ்கிரைபர்லாம். அப்புறம் கோச்சுவாங்க, எதுவுமே பேசாம நீங்க பாருங்க, ரீல்ஸ் பார்த்து உட்காந்துக்கிறாரு. ஊர் விட்டு போறாங்கனால நீங்க அமைதியா இருக்கீங்களா? அமைதியாவே மௌன சகத்துல இருக்கீங்க. சரி தேங்க்ஸ். போயிட்டு இங்க ஒருத்தர், அவர் பேர் என்னது, சிம்போட உண்மையான பேர் என்ன? ஒவ்வொருத்தர் பேரு தெரியாம கூட நாங்களா ஒரு பேர் வச்சு அவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம். ஒரு பேரு லட்சு மச்சான். அப்புறம் அங்க போவோமா? சரி, நான் போறேன். சிம்பு, மக்களுக்கு ஒரு ஆய் சொல்லுங்க. ஆய் 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 அதான் சொல்றது. ஆப்பால் சாப்பிடுறியா? லீவ் பரோட்டா. பாரு மக்களே, இன்னும் பரோட்டா எப்படி பண்றேன்னு பாருங்க, வந்து சாப்பிட்டு போங்க. பிடிக்க மண்ணூர் பரோட்டா ஒண்ணுமே கேட்காதா? சரி சரி. நவீன் ப்ரோ, பரோட்டா மாஸ்டர் பாருங்க. நவீன் ப்ரோ, நவீனா உங்களோட உண்மையான பேர் என்ன சொல்லுவாங்க மக்களுக்கு? என் உண்மையான பேரா? டபர். பண்ணிட்டு இருக்கோம். நவீன மக்களுக்கு ஆய் ஆய் சொல்லுங்க. மக்களுக்கு ஏதாவது பேசுங்க, உங்களோட உண்மையான பேர் சொல்லுங்க. நவீன்ராஜ். நவீன்ராஜ் யாரு? புரோட்டா விஷ்ணுங்கிறாரு. புரோட்டா விஷ்ணுங்கிறாரு. அடுத்து பாட்சா பைட்ட போய் பார்ப்போம். பாட்சா பை அங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்காரு. பாட்சா பாய், பாட்டா பண்ணுங்க, பாட்டா பண்ணுங்க பாட்சா பாய். நான் மக்களுக்கு ஒரு ஆய் சொல்லுவேன்.
மக்களுக்கு ஒரு ஆயிரம் எத்தனை வருஷமா நீ வேலை பண்ணீங்க? நான் வேலை வந்து ஒரு 6 மாசம் இருக்கு. வேற சாப்பிட்டாச்சா? இல்லையே, என்னாச்சு? ஏன் உங்களை தெரியலையே. இவரோட உண்மையான பேர் சொல்லுவோம். நாங்க அந்த பாட்சா பேசா போடுவோம். இவரை பார்த்தாலே நடந்து வரும்போது எங்களுக்கு வந்து பாட்சாவோட தூக்கம் நமக்கு அப்படியே ஓடும். இங்க இருக்கவங்களாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அது வேலை இங்க இருக்கவங்களாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நான் அப்படி பழகணும். நம்ம கடை இங்க கடைசி நான் கடைசி நான் சிம்புலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அங்கே இருக்காத சிம்பு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நவீன் அண்ணன் மிஸ் பண்ணுவேன். செல்வன் இங்கே தமிழ் ப்ரோ மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லுங்க. எவ்வளோ எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் மிஸ் பண்ணுவோன்னு சொல்லுங்க. வேற யாராவது பாக்கி இருக்காங்களா? ஹரியன் இருக்காரு, அவர் ரூம்ல தூங்கின்னு வராரு. அதனால ஒரு ரூம்ல இருட்டா இருக்கோ எடுக்க முடியல வீடியோ. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி கலர் கலரா பாக்கலாம். இங்க வந்தா ட்ரெஸ் சொன்னேன் ஓகேவா? பாரு கலர் கலரா சொன்னா சிம்புக்கு சிரிப்பேன். போடுங்க கீழே போட்டுக்கிறாரு. நல்லா பாருங்க கைஸ், இப்படி போன அது எல்லாரும் ஜாக்கெட் கீழே விழுந்துட்டா கொஞ்ச நேரத்துல. தமிழ்ல கல்ல இருக்காப்ல. என்ன பண்ணா கட்டையில மாட்டி hello guys, guys, hello. இவரகாம்டா இவரேங்க மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கு. அதான் சூப்பரு. பாரு கைஸ், பாருங்க நீ என்ன பேசுங்க, மூஞ்சியா பாத்துக்க மாஸ்டர். நான் புரோட்டம் எல்லாம் வீசுறா, புரோட்டம் வீசுதான். பாரு கைஸ், இதான் நம்ம குரு தான். புரோட்டம் மட்டும் தரமா போடுவாரு. வேற லெவல் அல்டிமேட். கைஸ் நான் புரோட்டா கைஸ் நான் இப்ப நான் புரோட்டா வீசுறேன். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. ஒரு லைக் போடுங்க. பண்ணிடுங்க கன்ஃபார்ம். எல்லாரும் கண்டிப்பாக பண்ணிடணும். பாருங்க தரமான பாருங்க. இதுதான் கோயில். அதான் மாஸ்டர் இருக்குது, நானுன்றது டிஃப்ரெண்ட். அதெல்லாம் மாஸ்டர் பேர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதான் கூட இதுல கத்துப்பேன். பரோட்டா மாஸ்டர் தான் வெளியே வருவேன். பரோட்டா மாஸ்டர். ஆமா, ஹோட்டல்ல இருந்து வெளியே வரல. நம்மளே வெளியே போயிடும். ஆமா, வேலையே இல்லை, வெளியே போட அப்படின்வாங்க. கொஞ்சமா கத்துனுக்குறேன். ஒரு சீல கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் பெரிய மாஸ்டர் ஆயிடுவேன். பாருங்க, ஆல்மோஸ்ட் கத்துட்டேன். கத்துட்டேன் கைஸ். இதான் மாஸ்டர் பிளான். தரமான சம்பவம் தான் இதுக்கு மேல இருக்கு. எல்லாமே பாப்போங்க. சிறப்பான சம்பவம், சினிமா. பாருங்க இப்படிதான் புரோட்டா வீசணும். சப்போஸ் உங்களுக்கு என்ன நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கடைக்கு வாங்க, தாராளமா கத்துன்னு போங்க. கத்துனீங்கன்னா வரும் சம்பளம் 40,000 50,000 சம்பாதிக்கலாம்.
சும்மா வெட்டில வீட்டா இருக்காம இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துங்க பாருங்க, தரமான பாருங்க, எப்படி பாருங்க, அப்படியே சும்மா பாருங்க, பலூன் மாதிரி இருக்குதுங்க பாருங்க guys. அந்த மாதிரிதான் இருக்கும்.